ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல பார்த்தீங்கன்னா, இந்த 2026ல மீஷோல அட்ஃபேட் மூலமா எப்படி நம்ம ஏர்ன் பண்றது பத்தி தான் இன்னைக்கான வீடியோல ஃபுல் டீட்டெயிலோட நான் வந்து ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? அண்ட் மீஷோ அட்ஃபேட் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வீடியோலயுமே நம்ம ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணிட முடியாது. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு இப்பவே கீழ இருக்கிறதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ன்றத சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ மீஷோ போட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ரீசெல்லிங் மூலமா நெறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. நம்ம சேனலுமே பார்த்தீங்கன்னா, நெறைய வீடியோஸ் வந்து ரீசெல்லிங் பத்தி போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து நியூ மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, அட்ஃப்லேட்ன்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரீசெல்லிங்கும், அட்ஃப்லேட்டுமே 2மே நான் கம்பேர் பண்ணி வந்து சொல்றேன். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மீஷோ ரீசெல்லிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மீஷோ இருக்க ப்ராடக்ட்ஸ பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்கிறவங்களுக்கு, அவங்களுக்காக நம்ம ஆர்டர் பண்ணுவோம். அதில பார்த்தீங்கன்னா மார்ஜின் வைப்போம். அத நம்ம கமிஷன் வந்து சொல்லலாம். அது மூலமா நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுவே நம்ம மீஷோ அட்ஃப்லேட்டுக்கு வந்தோம்னா, நம்ம அதே மாரி மீஷோ ப்ராடக்ட்ஸ பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால ப்ரமோட் பண்ணணும். ஆனா இங்க அந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்கிறவங்களுக்கு, அந்த ப்ராடக்ட்க்கான லிங்க்க மட்டும் நம்ம ஷேர் பண்ணா போதும். அந்த லிங்க் மூலமா யாரெல்லாம் வாங்குறாங்களோ, நம்மளுக்கு மினிமம் 10% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இதில நீங்க பார்த்தீங்கன்னா, மீஷோ ரீசெல்லிங் கம்பேர் பண்ணும்போது, மீஷோ அட்ஃப்லேட்ன்றது ஒர்க் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியா இருக்கும். ஆனா 2மே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமிஷன் பேஸ்டு ஏர்னிங் தான். இப்போ இந்த மீஷோ அட்ஃப்லேட்ன்றது யார் வந்து பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்க கையில ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே வந்து போதும். மற்றபடி நீங்க மேல், ஃபீமேல் யாரா இருந்தாலும் சரி, அண்ட் வந்து நீங்க வந்து எந்த ப்ரொஃபஷனா இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒர்க் பண்ணணும்னாலும் கண்டிப்பா நீங்க வந்து மீஷோ அட்ஃப்லேட் மூலமா நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, மீஷோ வந்து அவங்களோட அட்ஃப்லேட் இது என்ன சொல்றாங்கன்னா, அப் டூ 5 லேக்ஸ் வரைக்கும் இதுல ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. பட் ஒரு ஸ்டார்ட்டிங்ல நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு ஃபியூ தௌசண்ட்ஸ் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. நீங்க வந்து இத நல்லா பண்ணும் பட்சத்தில பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு 10,000-20,000 வரைக்கும் இதில வந்து ஒரு சில பேர் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு மேலயுமே இத ஏர்ன் பண்றாங்க. பட் ஒரு எக்ஸாம்பிள்க்காக வந்து சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து இத வந்து தொடர்ந்து செய்யும்போது தான், இதுல நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். இப்ப இதுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் இருக்கா? ஸோ இதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்திருக்கு. பட் அது எந்த வகையில நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மீஷோ இந்த அட்ஃப்லேட் படி என்ன சொல்றாங்கன்னா, கிரியேட், ஷேர், ஏர்ன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, மீஷோ அட்ஃப்லேட்ல உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஸோ கிரியேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மீஷோ அட்ஃப்லேட்காக கண்டிப்பா ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி வச்சிருக்கீங்கன்னா, அந்த பேஜ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து நீங்க ரீல்ஸ் வந்து போடணும். எப்படின்னா, மீஷோல நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி, அந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க வீடியோ வந்து ஷேர் பண்ணணும். அது வந்து 2 வகையா பண்ணலாம். உங்களுக்கு வந்து உங்க ஃபேஸ் காட்டினா பரவாயில்லனா, உங்க ஃபேஸ காமிச்சு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நீங்க வீடியோ ஷேர் பண்ணலாம். இல்ல செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கு? அது குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கு? எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு? அந்த பிரைசிங்க்கு அது வொர்த்தான்ற மாரி, அந்த ப்ராடக்ட் பத்தி வச்சு அந்த ப்ராடக்ட் மட்டுமே காமிச்சு ஒரு வீடியோவா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். இந்த மாரி நீங்க கிரியேட் பண்ற வீடியோஸ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து போடணும். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் பத்தி பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்து புடிச்சிருக்கு. அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க அந்த லிங்க்க வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்குனாங்கன்னா, நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கமிஷன் பேஸ்ல. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ இன்ஸ்டாகிராம்லயே நெறைய பேர் வந்து இத ஆல்ரெடி பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. அண்ட் அட்ஃப்லேட்ன்றது வந்து புதுசு கிடையாது. Amazon, Flipkartனா ஆல்ரெடி அட்ஃப்லேட் வந்து இருக்கு. ஆனா மீஷோ பார்த்தீங்கன்னா, இதுலயுமே ஒரு ஏர்னிங் மெத்தட் மாரி இருக்கணும். நெறைய பேர் வந்து கண்டிப்பா மீஷோ அட்ஃப்லேட் யூஸ் பண்ணணுன்றதுக்காக, இந்த மாரியான ஒரு ப்ராப்பரா ஒரு மெத்தடா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி, அதுல நீங்க மீஷோலருந்து வாங்குன ப்ராடக்ட்ஸ வீடியோ போட்டு, அதுல நீங்க லிங்க் குடுக்கறது மூலமா நீங்க கமிஷன் ஏர்ன் பண்ற மாரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, நெறைய டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே வந்து இருக்கு. அது கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் சொல்றேன். இதுல இன்வெஸ்ட்மென்ட் பொறுத்தவரைக்கும் என்னவா இருக்குன்னு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்க டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா நீங்க வந்து மீஷோ ப்ராடக்ட் வாங்கி, அந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க வீடியோ வந்து ஷூட் பண்ணி போடுற மாரி இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நீங்க வந்து செலவு பண்ற மாரி இருக்கும். மீஷோல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட்லாம் ரொம்ப சீப் பிரைஸ்க்குமே வந்து கிடைக்குது. ஸோ அதனால அந்த ப்ராடக்ட்ட பார்த்து நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்ற மூலமா 10-15% வரைக்கும் அந்த ப்ராடக்ட்க்கான கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதுலயுமே பார்த்தீங்கன்னா, மீஷோல இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்க ப்ரமோட் பண்ண முடியாது. ப்ரமோட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்காது. சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அட்ஃப்லேட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ட பார்த்து நீங்க ப்ரமோட் பண்ணனா, இதுல நெறைய ஏர்ன் பண்ண முடியும். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் இதுல என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். மீஷோல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் இல்லாமயே நீங்க வந்து அதாவது இந்த பிசினஸ் வந்து பண்ணலாம். அட்ஃப்லேட் பண்ணலாம். ஸோ எப்படின்னா, ஒன்ஸ் இந்த மீஷோ அட்ஃப்லேட்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம், நார்மலா உங்களுக்கு ரிட்டர்ன் பாலிசின்றது 7 டேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 14 டேஸா அத வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி குடுப்பாங்க.
ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, மீஷோல ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி அதை பத்தின வீடியோ வந்து ஷேர் பண்ணிட்டு, அந்த ப்ராடக்ட்ட பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியுமே நீங்க வந்து பண்ணலாம். பட் ரெகுலரா அத பண்றது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஸோ நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வீடியோக்காக மட்டும் தான் வாங்குறீங்கன்னா, நீங்க ரிட்டர்ன் பண்ணி அந்த கேஷ நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு மீஷோ அஃபிலியேட் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நீங்க செய்யும்போது, மீஷோ அஃபிலியேட் மூலமா நீங்க நிறையவே வந்து ஏர்ன் பண்ணலாம். கண்டிப்பா மீஷோ அஃபிலியேட்க்கு நீங்க ஒரு Instagram பேஜ் கிரியேட் பண்ணி, மீஷோ ப்ராடக்ட்ஸ ப்ரமோட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அந்த Instagram பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட்டா வந்து இருக்கும். ஸோ Instagramல நீங்க எப்படி ப்ரொஃபஷனல் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றது பத்தி வீடியோஸ் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வர வீடியோஸ் வந்து பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீஷோல இந்த அஃபிலியேட் அக்கவுண்ட் நீங்க எப்படி வந்து ப்ராப்பரா வந்து ஓப்பன் பண்றத பத்தி நான் வீடியோ ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து குடுப்பாங்க. ஸோ பேங்க் அக்கவுண்ட் லிங்க் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் வந்து எப்போ வரும் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். அண்ட் வந்து மீஷோ அஃபிலியேட் போர்டலுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நம்ம ஷேர் பண்றோம் பார்த்தீங்கன்னா, அது 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம பயோல வந்து அந்த லிங்க் வந்து ஆட் பண்றது. ஸோ ஒரு நம்ம லிங்க் ஆட் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ டிஎம் இருக்கு. ஸோ நிறைய பேர் Instagramல வீடியோ போடும்போது ப்ராடக்ட் புடிச்சிருக்கா லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி நீங்க வந்து செட் பண்ணி ஆட்டோ டிஎம் மூலமா ஈஸியா நீங்க அத வந்து பண்ணிக்கலாம். அதுவுமே எப்படி பண்றது பத்தி நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்றேன். பட் அந்த வீடியோலாம் எந்த அளவுக்கு சீக்கிரமா வரும்னா, நீங்க இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல மீஷோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்களோ, நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னா, சீக்கிரமா வீடியோஸ் வந்து கொண்டு வர ட்ரை பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.